Praise the Lord, 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 praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தர்மையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உடைய பாதபடத்தில் கடந்து வரவும் எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக உடைய மக்களோடு சேர்ந்த அற்ப நேரம் அப்பாவோட பாதத்தில் மகிழ துதிக்க செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல அப்பா மறுபடியும் எங்களை நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்க தாழ்த்து ஒப்பு கொடுக்க உடைய பாதத்தில் சலண்டராக எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல் முழுவதும் உங்களுடைய வழிநடத்தல் எங்களுக்கு தேவை, உங்களுடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை, உங்களுடைய அன்பு எங்களுக்கு தேவை, உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை, உங்களுடைய உதவிக்கரம் எங்களுக்கு தேவை அப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை அப்பா. அது இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. தனிச்சு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. நாங்கள் பலவீனமான பாட்டர்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களிடத்துல ஒன்றுமே இல்லைப்பா. வெள்ளியோ பொண்ணோ ஒன்று எங்களிடத்துல இல்லை. உங்களுடைய கிருபை ஒன்று மட்டும்தான்ப்பா, வேற ஒன்றுமே இல்லைப்பா. ஆனபடி உங்களுடைய தயவங்களுக்கு வேணும், உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேணும், உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு வேணும், உங்களுடைய ஈவங்களுக்கு வேணும், உங்களுடைய அன்பு எங்களுக்கு வேணும், உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் அப்பா. இன்னைக்கு பகல் காலை என் பிள்ளைகள் போகிற இடம் எல்லாம் வேலையிலோ கர்த்தாவே, பிசினஸிலோ கர்த்தாவே, பிரயாணத்திலோ கர்த்தாவே, எந்த விஷயமாக என் பிள்ளைகள் புறப்பட்டு போறேனோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் கொண்டிருப்பதாக. ஒருவரை தனிச்சு விடக்கூடாதப்பா. எல்லாரோடும் கூட நீர் இருக்கும்படி நான் செபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும்போது, காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது, திரும்பி வரும்போது, கர்த்தாவே பிரயாணம் பண்ணும்பொழுது எந்தெந்த விஷயமாக பிள்ளைகள் போறேன் அதெல்லாம் சக்சஸ் ஆக, வெற்றிகரமாய் விடுதலோடு திரும்பி வர கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாக என் பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமாக நீ செல்லும்படி நான் செபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற முன்பாக நடந்து செல்லும்படி நான் செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு பகல் வெயிலுக்கு எந்த விதமான ஒரு கெடுதி என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. வெயிலுக்கு நிழலாய் இருந்து கர்த்தருடைய கிருபை தாங்கி நடத்தட்டும். சத்ரு விழும்படியாக தள்ளும் கரம் தாங்கட்டும். காலுகள் சறுக்கும் தேவை காமி நீர் ஊன்றுகோலாய் இருந்து என் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி அரவணைக்கும்படி நம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறேன். ஒருவரும் வெக்கப்பட, தளர்ந்து போக, சீனதராக, பலவீனப்பட, நாணிக்க, தலகுனிய எங்குமே நம்முடைய நாமம் தூஷிக்கப்பட அனுமதிக்க கூடாது. கிருபையில் எல்லாரையும் பாதுகாத்தோம். அடினை தாழ்த்துகிறோம், பிரியார்த்து செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு ஜெபத்திரிக்கிறவரை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களை அனுகிரகித்து ஆசீர்வதிப்பாராக. இந்த பகல் காலம் உங்களோட வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாய் ஜெயமாய் எல்லாம் உங்களுக்கு அமையும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், ஒரு கேடும் உங்களுக்கு வராது. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1208 நாளுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். நேற்று நம்ம 27 சங்கீதம் 5 வசனத்தை பார்த்தோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மரவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவான்னு சொல்லி நேற்று நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 6வது வாக்கியம் சொல்லுகிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எத்தனை பேர் இது காமின்னு சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதின் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். பார்த்தீங்களா? அழுது கொண்டிருந்த இடத்துல, புலம்பிக் கொண்டிருந்த இடத்துல, ஒப்பாரி போட்ட இடத்துல ஆனந்த களிப்பாக மாறுது. அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணேன். ஏன் தெரியுமா? தீங்கு நாள் எனக்கு வந்தது, ஆபத்து எனக்கு வந்தது, என் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அங்கெல்லாம் கர்த்தரோடு கூட இருந்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்தது மாத்திரமல்ல, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். வேலையில் உங்களுக்கு பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, உங்களுடைய சரீரத்தினுடைய வாழ்க்கையில எங்கெங்க உங்களுக்கு தலை குனிஞ்ச பிரச்சனைகள் வந்ததோ, எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டேனோ, ஊழியத்திலா, படிப்பிலா, குடும்ப வாழ்க்கையிலா, பிசினஸ்லா, வருமானத்திலா, வேலையிலா, வேலை ஸ்தலத்திலா, எந்த இடத்தில் சத்துருங்களை தலை குனித்தேனோ அங்கே கர்த்தர் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்ப நம்மளை சுற்றிலும் யார் இருக்கிறாங்க? சுற்றி சத்துருக்கள், ஓநாய்க்கள், நம்மளை பீறி போடக்கூடிய, நம்மளை விழுங்கக்கூடிய கர்ஜிக்கிற சிங்கங்கள், கரடிகள், துஷ்ட மிருகங்களை போன்ற வஞ்சிக்கிற மாயமாலமான பிசாசுகள், உலகத்தின் இச்சை, உலகத்தின் ஆசை, உலகத்தின் பற்று, உலகத்தின் வேஷம், உலகத்தினுடைய ஆடம்பரம், மயக்க மருந்து கொடுக்கிறது போல உலகம் நம்மளை மயக்கி கொண்டிருக்கிறார். அந்த கொடூரமான வஞ்சிக்கிற கிறிஸ்துவின் அன்பை விட்டு பறிக்க பார்க்கிறார். பைபிளை படிக்க விடாம, செபிக்க விடாம, கொடுக்கிற சத்தியத்தை உண்மையாக நீங்கள் உங்க இதயத்தில் எடுத்ததை தியானித்து அதன்படி வாழ விடாம, நான் அனுப்புறேன் இந்த வார்த்தைகளை, இந்த ஜெபமே உங்களை சரியா கேட்க விடாம பல கோணத்தில் எதிரி. இது கேட்டா நீங்க தப்பிக்கிறது அவனுக்கு தெரியும். இது கேட்டா நிச்சயம் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு தலை உயர போறேன்னு அவனுக்கு தெரியும். ஆனபடி இதை கேட்க விட மாட்டேன், தியானிக்க விட மாட்டேன், சிந்திக்க விட மாட்டேன், உங்களோட மைண்டுக்குள்ள எடுக்க விட மாட்டாங்க. ஆனபடி இன்றைக்கு இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இதுவரை
வரைக்கும் அழுது புலம்பி துக்கித்து ஒப்பாரி போட்ட இடத்துல ஆமீன் அங்க சொல்றா பாருங்க, அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு, ஆனந்த பலி பலி சொன்ன ஸ்தோத்திர பலிகள், கர்த்தரை துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, பாடுகிறது. இன்னைக்கு அநேகர் சபைக்கு வரும் பாருங்களேன், வாயை திறக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க, கை அடிக்க சொன்னா கை தட்ட மாட்டாங்க, பாட சொன்னா பாட மாட்டாங்க. பின்னாடி ஏதோ ஒரு மூலையில வந்து ஒரு குத்துகள் மாதிரி உட்கார்ந்துட்டு போவாங்க. அநேகர் அப்படிதான். அவங்க எல்லாம் பிசாசுடைய அடிமத்தனத்தில் இருக்கிறவங்க, உலகத்தினுடைய மாயமாலமான வஞ்சக வலையிலே அகப்பட்டு கிடக்கிறவங்க, சாத்தானுக்கு அடிமை கைதிகள். அவங்க எல்லாம் நிச்சயம் அது ஊழியக்காரன் ஆனாலும் சரி, விசுவாசிகள் ஆனாலும் சரி, ஆலயத்திலே வந்து கர்த்தரை பாடி துதிக்காம, ஆலயத்திலே துதிக்காதவன் குடும்பத்திலே துதிப்பாரா? குடும்பத்திலே ஜெபிப்பாரா? இல்லவே இல்லை. அவன் எங்க போய் துதிப்பா? எங்குமே துதிக்க மாட்டாங்க. அவன் சாத்தானுக்கு அடிமை, மாயமாலமான வஞ்சக வலையிலே சிக்கி கிடக்கிறார். அவன் வெளியே வந்து துதிக்க முடியாது. ஆனா இங்க இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்தினது நிமித்தமாக, அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஓ glory to God. நிச்சயமா கர்த்தரை செய்வதற்கு வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல, ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல, ஒருபோதும் நீ நாணித்து போக கர்த்தர் விடமாட்டார், நீ ஒருபோதும் தலகுனிய கர்த்தர் விடமாட்டார். எங்கும் எப்பொழுதும் கர்த்தர் கூட இருந்து தலையை குனிக்க வைக்க பார்க்கிறவனுக்கு முன்பாக உங்க தலையை நிமிர்க்க வைக்கிறவராய் கர்த்தர் வருகிறார். உங்களை சுற்றி யார் இருக்கிறாங்க? சத்துருக்கள். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிது என்று தாவீது சொன்னது போல உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை நிமிர்க்க வைக்க போகிறார். நிச்சயமாக தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், இதை நம்புகிற வாழ்க்கையில குனிஞ்ச உன் தலை நிமிரப் போகுது. எந்த இடத்தில் நீ தலை குனிஞ்சாயோ அங்கே கர்த்தர் உன் தலையை நிமிர்க்க வைக்க போகிறார். இது கர்த்தர் பேசுகிற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்களை தட்டி இந்த அதிகாலமை எழுப்பி இந்த வார்த்தையை கொடுக்கிறாங்க. நீ ஏன் தலை குனிஞ்சிருக்கணும்? ஏன் நீ வெட்கப்படணும்? ஏன் நீ நாணிக்கணும்? நான் இருக்கிறேன். உன் சத்துருக்கள் எல்லாரும் நிமிர்ந்து உன்னை இப்ப பார்க்க போகிறார். உண்மை பரிகசித்தவர், கேலி செய்தவர், கல்லறிந்தவர், காரி துப்பினவர் உன் அழிவை பார்க்கறதுக்காக, நீ சிதறடிக்கிறதை பார்க்கறதுக்காக, நீ பட்ட மரமாக விழுந்து போறதை பார்க்கறதுக்காக, உன் வாழ்க்கை குடும்பம் முழுவதும் சூன்யமாகிறதுக்காக, நீ செய்வதெல்லாம் வாய்க்காத போய் நீ ஒரு பட்ட மரத்தை போல வெட்கப்பட்டு நாணித்து தலகுனிந்து ஒரு அந்தனை போல, குருடனை போல, பைத்தியக்காரனை போல நிற்கிறதை பார்க்கிறதுக்கு ஆசைப்பட்ட சத்துருக்கள் தான் உன் விளக்கை ஊதி அணைக்க வந்த, உன் குடும்பத்தை பிரிக்க வந்த, உன்னை உன் மனைவியை பிரிக்க வந்த, உன்னை உன் பிள்ளைகளை பிரிக்க வந்த, உன்னை இயேசு கிறிஸ்துவை பிரிக்க வந்த, சத்தியத்தை விட்டு பிரிக்க வந்த, ஆவிக்குரிய சபையை விட்டு பிரிக்க வந்த, ஊழியத்தை பறிக்க வந்த, சமாதானத்தை கெடுக்க வந்த, சந்தோஷத்தை திருட வந்த, ஆரோக்கியத்தை அழிக்க வந்த, உன் ஜீவனை பறிக்க வந்த துஷ்டனுக்கு முன்பாக, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக இன்றைக்கு கர்த்தர் உன் தலையை நிமிர்க்க வந்திருக்கிறார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ரிபா லகதனா ஷம்தன பௌடானியா ரீகபா லாகதன பௌஷியா தியக்கியாலகா ரீமா நோரதினிகதனா ஷம்துனாதோனி நீகபா ஹானகதனா ஷந்தனா தியக்கியாலபா ரீபாலோ ருதனகா ஷம்துனா தியக்கியானி ரீஷதா கக ரகுமா ரோதினி கஷதுரா தியாலா. மக்களே, எங்க உங்க தலை குனிஞ்சனோ அங்க அப்பா ஓடி வருகிறார். எங்க உன்னை தலை குனிக்க வைத்தனோ அப்பா ஓடி வருகிறார். அவருடைய அன்பின் கரம், அவர் ஆணி கடாவப்பட்ட கருத்தால் உன் குனிந்து கிடக்கிற, ஒடிந்து கிடக்கிற தலையை கர்த்தர் நிமிர்த்தி உன் எதிரிகளுக்கு முன்பாக உன்னை நிமிர்க்க வருகிறார் கர்த்தர். இதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது நிமித்தமாக சொல்ற பாருங்கள், அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி. இன்று முதல் நீங்க பாட போறீங்க, நீங்க துதிக்க போறீங்க, நீங்க ஆர்ப்பரிக்க போறீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. ஜெபம் பண்ணலாமா? இது பேசிட்டு இருக்கும் வார்த்தைகள் வந்துட்டே இருக்குது, நிறுத்த முடியல, என்ன பண்ண தெரியல. நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, அருமையான இந்த நல்ல அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. காலைதோறும் கிருபைகள் புதிதா இருப்பேன்னு சொன்னீரே, அதிகாலை என்னை தேடுகிறனை கண்டடைவான்னு சொன்னீரே. இன்னைக்கு பகல் காலை இந்த அதிகால நேரத்தில் இருட்டோடு என் மக்களுக்கெல்லாம் நீ காட்சி அளிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீ செல்லுகிறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை இன்னைக்கு நீ சந்திக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்கெல்லாம் என் மக்கள் நாணித்து குனிந்து முடிந்தது என் வாழ்க்கை இதோடு
இதோட அவ்வளவுதான், என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் இருந்த என்ன பிரயோஜனம், செத்து போயிடலாமா, எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம், இப்படிப்பட்ட உலகத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம், நான் வாழ்ந்து யாருக்கு என்ன லாபம், நான் எதுக்கு இந்த பூமிக்கு பாரமா இருக்கணும், நான் செத்து போறது நலம் என்று சொல்லி மரணத்தையே எதிர்பார்த்து கொண்டு குனிந்து கிடக்கிற, ஒடிந்து கிடக்கிற தலையெல்லாம் நிமிர்க்க செய்து, அப்பா உமக்கு நன்றி அப்பா, உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய கூடாரத்தில் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணக்கூடிய நிலைமையில் என் மக்களை கம்பீரமாக தலை நிமிர செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, நிமிர செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, தலை நிமிர செய்கிறதுக்காக நன்றி, குனிந்த தலைகள் எல்லாம் இப்பொழுது நிமிருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தாவே 1208 நாள் ஒரு தலையை நீ குனிந்திருக்க விடக்கூடாதப்பா, ஒரு தலையும் குனிந்திருக்க விடக்கூடாதப்பா, ஒரு தலையும் குனிந்திருக்க விடக்கூடாதப்பா, அத்தனை தலைகளும் நிமிர்ந்து நின்று என் ராஜா, என் ராஜா எனக்கு உதவி செய்தார், என் தேவாதி தேவன் என் தலையை நிமிர்க்க செய்தார். சத்ருவே நீ என்னை ஒன்னும் செய்ய முடியாது, சத்துருக்களே நீங்க கிட்ட வர முடியாது, கர்த்தர் என்னை நிமிர்த்தினார், நான் நிமிர்ந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா, நான் நிமிர்ந்து நிற்கிறேன். உரா தியா நகா ஷம்தா நபுதியா ரீகபா ராதுனா தியா நகதனவ உட்டானாமா. நீ நம்ப முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா? கர்த்தர் உங்களை நிமிர செய்கிறவர். ஊழியத்தில் படுதோல்வியாய் கிடக்கிறீங்களா? ஊழியம் வளர்க்க முடியாதா? ஊழியம் கட்ட முடியாதா? கர்த்தர் நினைக்கிற காரியங்கள் ஒன்று ஊழியத்திலே நிவர்த்தி செய்து கொண்டு வர முடியாதா? சபையை கண்காணிக்க முடியாதா? சபையை கட்ட முடியாதா? மக்கள் வந்து நிலைச்சு நிற்காதா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? ஊழியக்காரர்களே உங்களுடைய சரீரத்தில் வியாதியா, பலவீனமா, கஷ்டமா, வறுமையா, பட்டினியா? ஐயோ எதுக்கு இந்த ஊழியத்துக்கு நான் வந்தோம், எதுக்கு இந்த ஊழியத்துக்கு நான் வந்தோம் நீ புலம்புகிறாயா? நோ, இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஊழியத்தின் பாதையில உன்னை சுற்றி இருக்கிற எதிரிகளுக்கு முன்பாக நிமிர்க்கதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறார், தலையை நிமிர்க்கதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறார். ஊழியத்தினுடைய சிறந்தவனாக, அநேகர் விரும்பத்தக்கவனாக, அநேகர் உங்களை தேடி வரத்தக்க நிலைமையில், அநேகர் உங்களை உண்மையாகவே நேசிக்கத்தக்க நிலைமையில், உதவி கரங்களோடு ஓடி வந்து உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கத்தக்க நிலைமையில், போதுமாண்டவரே சொல்லத்தக்க நிலைமையில் இடங்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை நிரப்பும்படியாக இன்றைக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக தலையை நிமிர்க்க வந்திருக்கிறார். ஊழியக்காரர்களை சந்தோஷமாய் கர்த்தரை பாடுங்கள், சந்தோஷமாய் கர்த்தரை துதியுங்கள், தைரியமாக நில்லுங்கள், கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள், கம்பீரமாய் கர்த்தரை ஆராதியுங்கள். ஆமீன். அசதியோடு அல்ல, பலவீனத்தோடு அல்ல, உதாசீனமாக அல்ல. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள், உண்மையாய் கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள், உண்மையை அவரை நம்புங்க. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஊழியம் கைவிடப்பட்டு போக மாட்டார். பெற்றோர்களே பிள்ளைகளுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் கொடுத்த தானம், கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வருகிற சுதந்திரம், தேவன் கொடுத்த கிஃப்ட், தேவன் கொடுத்த ஈவு, உன் பிள்ளைகள் ஒன்று தலைதறிச்சு போகாது, பிள்ளைகள் கைவிட்டு போகாது. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், பிள்ளைகள் அனுகிரகிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்கும், அவங்களுக்கு ஒரு குறையும் வராது, ஒரு கேடும் வராது. அவங்க பந்தியை சுற்றிலும் ஒலிமர கன்றுகளை போல கர்த்தர் நிறுத்துவாராக. சகோதரா, உன் மனைவியை குறித்து நீ கண்ணீர் விடுகிறாயா? அவள் உன் பந்திக்கு, உன் வீட்டை சுற்றிலும் உனக்கு கனி கொடுக்கிற திராட்சை செடியை வரப்போகிறார், நல்ல ஒரு ஜெபரானியாய் மாறப்போகிறார், உனக்கு ஒரு முதுகெலும்பாய் கர்த்தர் கூட நிறுத்துவார். ஒரு தீர்க்கதரிசியாக, தெபோராளாக கிராமங்கள் பட்டணங்கள் பாழாய் போகாதபடி திறப்பில் என்று கதறுகிற, புலம்புகிற, தேசத்துக்காய் புலம்புகிற, குடும்பத்தை கட்டுகிற, குடும்பத்தை பாதுகாக்கிற உனக்கு ஒரு நல்ல கிரீடமாய் உன் மனைவியை கர்த்தர் கொண்டு வர போகிற. சகோதரி, உன் கணவனால் உனக்கு கண்ணீரா, துக்கமா, வேதனையா, அவனுக்கு முள்ளா இருக்கிறாரா? பயப்படாத, நீ கர்த்தருக்குள்ள உண்மையாயிரு, உண்மையாயிரு. கர்த்தர் உன்னை நிமிர்த்த வருகிறார், கர்த்தர் உன்னை நிமிர்த்த வருகிறார். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே ஆமே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவர் என்ன கீர்த்தனம் பண்ணுவே சொன்னீர் அல்லவா? நிச்சயம் கர்த்தர் செய்வார். பிள்ளைகளே, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையா? எதிரிகள் பெருகிறாரா? வேலை செய்ய விடமாட்டாரா? வாசல் எல்லாம் அடையுதா? வேலை இல்லையா? எல்லா டோரும் உங்களுக்கு அடையுது போல தெரியுதா? பயப்படாதே, கலங்காதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் கூடவே இருக்கிறார். உன்னை தலை நிமிர்க்க வைக்க வருகிறார் கர்த்தர். பிள்ளைகளோட கல்வியில உங்களுக்கு எதிரிகளா, சத்துருக்களா? படிக்க முடியலையா? மறதிகளா? ஞாபக சக்தி குறைவா? ஐயோ பணம் இல்லையா? படித்து முன்னேறக்கூடிய சக்தி இல்லையா? உங்களை கை தூக்கி நிறுத்ததுக்கு யாரும் இல்லையா? மனுஷனை நம்பாது, கர்த்தரை நம்பு தம்பி, தங்கச்சி. உன் எதிர்காலம் அனுகிரகமாயிருக்கும். பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். உங்களுக்கு ஒரு கேடும் வராது. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களை உன்னத ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு நிறுத்துவாராக. பெரிய பெற்றோர்களே மக்கு நன்றி. எல்லா குடும்ப தலைவன் தலைவிகளே உங்களுக்கு கர்த்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டேன். உன் குடும்பம் இடியாது, உன் சந்ததிகள் நசிக்காது, உன் மனைவி போகாது, உன் புருஷன் போகாது, உன் சொத்து சுகங்கள் போகாது, கொள்ள நோய்கள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. எந்த சத்ருவின் கிரியை உன்னை அணுகாது. அவர் கூடவே இருந்து உன்னை நடத்துவாராக. உன் அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக, உன் போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கும் எப்பொழுதும் கர்த்தருக்கு துணையாக நிற்பாராக. வயது சென்ற முதிய பெற்றோர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். பாட்டி தாத்தாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வயது வரையிலும் காத்தவர் இனிமேல் உங்களை காப்பார். இதுவரைக்கும்
உண்ண வைத்தவர், உடுக்க வைத்தவர், இன்னும் உங்களை உண்ண வைப்பார், உடுக்க வைப்பார். இதுவரைக்கும் எலும்புகள் முறியாம, கை கால்கள் முறியாம, மைண்ட் சேஞ்ச் ஆகாம, கண் பார்வை குறையாம, காது கேள்வி குறையாம, எந்த இடத்துல சரிக்கு விழாத காத்த கர்த்தர் இன்னும் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை முதிர் வயதுரை சுமப்பேன் சொன்னவர் இதுவரைக்கும் சுமந்தார், இன்னும் சுமப்பார். இன்னும் நீடித்த நாட்களாக இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வாராக. கண்ணீரோடு துக்கத்திலே பாடுகள் இருக்கிற எல்லா மக்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இதை சொல்லிட்டே போங்க. எப்பொழுது இந்த வார்த்தை நீங்க வாயில் வந்துட்டே இருக்கிறோம், எந்த சத்துருக்கும் நான் பயப்படக்கூடாது, கையிட்டு நிற்க கூடாது. கர்த்தர் அற்புதம் செய்ய அது நிமித்தம் அவருடைய கூடாரங்களிலே நான் ஆனந்த கழிப்பு, ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நிச்சயம் உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா மாறப்போகுது. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க போகுது. வற்றாத நீரூற்றா மாறப்போகுது, பச்சை மரமா மாறப்போகுது, கனி கொடுக்கிற இலையுதிராத மரமா மாறப்போகுது. கர்த்தர் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீ கேட்டதுக்காக நன்றி. இதை கேட்கிற, சிந்திக்கிற, தியானிக்கிற, விசுவாசிக்கிற அத்தனை மக்களும் செழிப்பா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். சகல துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்து. அடியை குடும்பத்தை சபைகள் எல்லாம் அனுகிரகித்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா நம்புங்க, படிங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.